வணக்கங்கய்யா. இப்போ கேட்குதுங்களா? கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் வாய்ஸ். அப்படிங்களா? இப்போ கரெக்டாக இருக்காங்கய்யா. ஃபுல் வாய்ஸ் வச்சுருக்கேன். ஓகே ஓகே. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் தொடர்ந்து சந்திக்கிறதுல. கடந்த வகுப்பில் நாம் இயற்கை மருத்துவம் குறித்து நிறைய விளக்கங்கள் பார்த்தோம். கொஞ்சம் லோவா சரிங்க. கடந்த வகுப்பில் நம்ம இயற்கை மருத்துவம் குறித்து பல கருத்துக்களை பார்த்தோம். நிறைய இயற்கை மருத்துவங்கள் இருக்குது. அதில் நிறைய பேர் எனக்கு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. இடுப்பு குளியல் முதுகுத்தண்டு குளியலுக்கு அந்த டப்பு தான் வாங்கணுமா அப்படின்னு. அவசியமே இல்லை. இது எப்படி வந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமை. நாமெல்லாம் அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா போய் கிணத்துல முழுகி குளிப்போம். அதுக்கப்புறம் ஆற்றுல நல்லா நீச்சல் அடித்து குளிப்போம். குளத்துல ஏரியில் இப்படி நாமெல்லாம் குளிச்சிருக்கிறோம். மழை வரும்பொழுது நல்லா ஜோன்னு ஓடி போய் விளையாடி நனைஞ்சி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் தான் இன்றைக்கி இடுப்பு குளியல் முதுகுத்தண்டு குளியல்னு அதெல்லாம் நமக்கு இன்றைக்கி கிடையாது. நிறைய ஏரி குளங்களெல்லாம் வெட்டி நிறைய கமர்ஷியல் பில்டிங்லாம் வந்தாச்சு. நம்ம அட்வான்ஸ், அதாவது நிறைய டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து நம்ம ரோடெல்லாம் பெருசு பண்ணி அதுக்காக நிறைய நீர் வளங்களை எல்லாம் அழிச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதுக்குள்ளெல்லாம் போய் நம்ம குளிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கானா? கிடையாது. அந்த கிராம பகுதியில் இன்றைக்கும் சில இடங்களில் இருக்குது, அவ்வளோதான். சென்னை வாழ் மக்களுக்கு நான் எப்போவுமே சொல்வேன், பெரிய ஒரு கடல் இருக்குது, வாரம் ஒரு நாளாவது போய் நல்லா மூழ்கி குளிச்சுட்டு வாங்கன்னு. ஸோ யாருக்கெல்லாம் மூழ்கி குளிக்க முடியலையோ அவங்களுக்காக வந்தது தான் இந்த இடுப்பு குளியல் முதுகுத்தண்டு குளியல் எல்லாமே. இன்றைக்கு சமீப காலமாக நிறைய வீடுகளில் நான் எப்போவுமே கட்டுறவங்க, புதுசாக சொந்தமாக வீடு கட்டுறவங்க, நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணுங்கள். வீட்டில் பெரிய பாத் டப்பு ஒன்று கட்டிடுங்க. பாத்ரூம் பெருசாக கட்டி ஒரு பெரிய பாத் டப்பு, ஒரு பெரிய டப்பு நல்லா படுத்து மூழ்கி குளிக்கிற மாதிரி. ஏன்னா ஏரி குளம் கிணறுல நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது, அதற்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் வீட்டில் ஒரு 3க்கு 6 அடி நீள அகலத்தில் ஒரு பாத் டப்பு ஒன்று கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால், தினமும் குறைஞ்சது ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் சோப்பு போட்டு குளிக்கிறீங்களா, கடலை மாவு போட்டு குளிக்கிறீங்களா, அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் மூழ்கி குளிச்சு பாருங்கள். இது எதுவுமே தேவைப்படாது. மழை வந்தால் வீட்டுக்குள்ளே நீங்களும் அடங்கி இருக்காமல் குழந்தைங்களையும் அடக்கி வைக்காமல் சளி பிடிக்கும் ஜுரம் வரும்னு பயந்து உட்காராமல் நாம் முதல்ல எழுந்து மழை வந்துருச்சுன்னு ஜாலியாக ஓன்னு கத்திட்டு வெளியில் ஓடிடணும். நல்லா ஜாலியாக மழையை நல்லா என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஷவர் பாத்து தனியாக தேவையில்லை. புரியுதுங்களா? இப்போ இடுப்பு குளியல் முதுகு தண்டு குளியல் வேணால் ஷவர் பாத்து. சரி, ஸ்பாஞ்சு பாத்துனா என்ன? நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மாதவிடாய் காலத்தில் உடல் சூடு அதிகமாக இருக்கிற நேரத்தில், மிகவும் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் பாத்ரூமில் போய் தேய்ச்சி குளிக்க முடியாது, மூழ்கி குளிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? துண்டை நினச்சி தொடச்சிக்கிறோம் இல்லைங்களா? அதுதாங்க ஸ்பாஞ்சு பாத்து, வேற ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் ஏதோ இயற்கை மருத்துவத்தில் சிகிச்சை கொள்கிறாங்கன்னு எல்லாரும் உட்காந்து நோட் பண்ணி வச்சுருக்கீங்க. அவசியமே இல்லை. இதெல்லாம் ரொம்ப எளிமையானது. இயற்கை மருத்துவம் நீங்கள் கையாளுவதற்கு மிக எளிமையானது. நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் வந்ததை தனித்தனியாக பிரித்து இந்த சிகிச்சை, இந்த பாத் அந்த பாத்துன்னு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். சரிங்களா? அண்ட் மண் குளியலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நாங்கள்லாம் இயற்கை விவசாய நிலம் தான் அப்போலாம் இருந்துச்சு. இப்போ தான் நிறைய மருந்தடிச்சு வந்துருச்சு. ஸோ நிலத்தில் வயலில் இருக்கக்கூடிய மண் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும்போது குழன்னு இருக்கும், அதை எடுத்து பூசி குளித்தோம். அதுதான் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? மட் பாத் அப்படிங்கிற பேரில் வந்துருச்சு. புரியுதுங்களா? இன்றைக்கி ஏன் புற்றுமண் பயன்படுத்த சொல்கிறோன்னா, அப்படி இயற்கை விவசாய நிலத்தில் நாம் இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதும் இல்லை, இயற்கை விவசாயமே குறைஞ்சி போச்சு, எல்லாம் மருந்தடிச்சு வர்றதுனால, விஷம் அடித்து வர்றதுனால அந்த மண்ணை பூசி நாம் குளிக்கும்போது இல்லாத நோயும் வரும். அதனால் என்ன சொல்கிறோம்? புற்றுமண் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா கான்செப்ட்? இவ்வளோதான். நான் சொல்லக்கூடிய அனைத்து இயற்கை மருத்துவ வாழ்வியல் முறையும் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்து காண்பித்த 100% அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டு போன 100 வயதையும் கடந்து ஆரோக்கியமாக வாழ்ந்த வாழ்க்கை முறையை இயற்கை மருத்துவத்தோடு கம்பைன் பண்ணி சொல்லியிருக்கிறேன், அவ்வளோதான். அதுதான் இதுக்கு அதுக்கும் வேறு வித்தியாசமே கிடையாது. புரியுதுங்களா? சரி, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம்
இதுவும் நம்ம முன்னோர்கள் வாழ்க்கையில பயன்படுத்தி ஆரோக்கியமா வாழ்ந்த ஒரு சூப்பரான சீக்ரெட் தான். உண்ணாவிரதமும் மௌன விரதமும் நம்மளுடைய ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில், அதாவது இந்துக்கள் சமுதாயம் அப்படின்னாலே என்னன்னு கேட்டிங்கன்னா ஏகாதசி விரதம் எப்போ வரும்? மாதத்துக்கு 2 முறை, 15 நாட்களுக்கு ஒரு முறை. எந்த விரதம் இருக்கிறாங்களோ இல்லையோ 15 நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க? உண்ணாவிரதம் இருப்பாங்க. அன்றைக்கு வெறும் துளசி தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்தது நம்ம மற்ற கிறிஸ்தவ சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையானா அவங்க ஃபாஸ்டிங் போட்டுருவாங்க. அண்டு நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக ஒரு மாதம் முழுவதும் உமிழ்நீர் கூட உள்ளே எடுத்துக்காம காலை இருந்து இரவு வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு உண்ணாவிரதம் இருப்பாங்க. இப்படி எல்லாருடைய சமுதாயத்திலையும், ஏன்னா இறைவன் ஒருவன் தானே, அப்போ நீங்கள் எந்த சமுதாயத்தை எந்த ஒரு ஜாதி மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியம், மனசனுடைய சுத்தி, பியூரிஃபிகேஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்த முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது தான் உண்ணாவிரதம். புரியுதுங்களா? சரி, உண்ணாவிரதத்தினால இப்போ நீங்கள் சொல்ல வர உடல் ஆரோக்கியம் எப்படி மேம்படும், அல்லது மனசு எப்படி சுத்தமாகும், எண்ணங்கள் எப்படி எதிர்மறையாக இல்லாமல் நேர்மறையாக ஆகும்? ஏன்னு சொன்னால் உடம்பு, மனசு, புத்தி, அதுக்கப்புறம் ஆன்மா, இது அனைத்தும் சுத்தமாகி ஆரோக்கியமாக இருந்தால்தான் அதற்கு பெயர் முழு ஆரோக்கியம். அடா பைத்தியக்காரன் உடம்பு நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? புரியுதுங்களா? இல்லை உடம்பு நல்லா இருக்குது, அது உடல் பாதிக்கப்பட்டுருச்சு, நல்லா ஒரு டயபெட்டிஸ் பாதிக்கப்பட்டோம், இஷ்டப்பட்ட மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியுமா? முடியாது. எதையாவது ஒன்று செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இப்போ மனசு கவலைப்பட்டுட்டே இருக்கும், புத்தி தேவையில்லாத யோசிச்சுட்டே இருக்கும், அதை குறிச்சே சிந்திச்சுட்டே இருக்கும். ஸோ உடல் ஆரோக்கியம், மனசனுடைய ஆரோக்கியம், அதுக்கப்புறம் புத்தி, நல்ல மனப்பக்குவம் இருக்கணும். எந்த ஒரு பக்குவமும் இல்லாமல் சின்ன பிள்ளைத்தனமாக எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் கோவம், எதுக்கெடுத்தாலும் எரிச்சல், இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகும்? பக்கத்தில் யாராவது அண்ட முடியுமா? புருஷன் பொண்டாட்டி யாராவது அண்ட முடியுமா? அம்மா அப்பா குழந்தைங்க யாராவது பக்கத்தில் வர முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ மனப்பக்குவம், மென்டல் மெச்சூரிட்டி, அதோட புத்தியில் தெளிவு வேணும், ஒரு பக்குவம் வேணும். அது இல்லைன்னா என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், சம்மந்தம் இல்லாமல், கோரிலேஷன் இல்லாமல் எதையாவது ஒன்று பேசிட்டு அப்புறம் கெட்ட பேர் வாங்கிட்டு அப்புறம் எனக்கு கடவுள் எதுவுமே செய்யலை, நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, நான் யோக்கியமாக தான் இருக்கேன், நான் நல்லது தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு எதுவுமே இல்லாத நடக்க மாட்டாது அப்படின்னா உங்களுக்கு புத்தியில் தெளிவு இல்லை, அதை குறித்த ஞானம் இல்லை, பக்குவம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் எது குறைந்தாலும் நீங்கள் என்ன தான்? அன்ஹெல்தி தான், நீங்கள் ஆரோக்கியம் இல்லாதவர் தான். நீங்கள் ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது. உடம்பு மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது. அதுக்கப்புறம் ஆன்மா, இந்த பிறவியில் நாம் உங்களுக்கு பிறவியில் மேல் நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் நாம் பிறந்திருக்கோம் இல்லையா? பிறந்ததுக்கு நாம் இறைவன் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்கிறோம்? நம்ம எப்போவுமே இறைவன் சொன்னால் அவர் பாரபட்சமே பார்க்க மாட்டார். பஞ்சபூதங்கள் தான் வச்சுக்கோங்களேன், பிரபஞ்சம் தான் வச்சுக்கோங்களேன், இல்லை முருகன்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒரு கடவுள், யாரோ ஒருத்தர் நீங்கள் எல்லாருக்கும் எனக்கு கரண்ட் போயிடுச்சு, நெட் ஆன் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுங்கப்பா. நன்றி கொஞ்சம் நன்றி. ஸ்லோவா இருக்கு, கேக்குது. சரிங்க. ஸோ இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மாவையும் சுத்தம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு வழிமுறை தான் இந்த இயற்கை மருத்துவத்தில் இருக்குது. அது என்ன அப்படி ஆன்மாவை எப்படி இயற்கை மருத்துவம் சுத்தம் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் எந்த ஜீவராசிக்கும் தீங்கு விளைவிக்காம ஆட்டோமேட்டிக்காகவே இயற்கை உணவு, இயற்கை மருத்துவத்துக்குள்ள பஞ்சபூதங்களோட ஒன்றிணைஞ்சிட்டிங்கன்னா ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு மனதறிந்து கஷ்டம் கொடுக்கவே முடியாது, காயப்படுத்தவே முடியாது. அது மனசாலையும் சரி, உடம்பாலையும் சரி. காரணம் என்னன்னா அது இயல்பு, அது இயற்கை. புரியுதுங்களா? இப்போ நம்ம பொதுவாகவே நமக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நாம் என்ன செய்வோம்? மற்றவங்களுக்கு செய்வோம். எனக்கு யாரோ திட்டினா பிடிக்காது, கோவப்பட்டா பிடிக்காது, என்னை மனசு காயப்படுத்தினா பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் மற்றவர்களுக்கும். அவங்களுக்குமே அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும், அவங்கள காயப்படுத்தக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு வேண்டியதை செய்யணும். எல்லா ஜீவராசிகளும் இயல்பில் இது ஒன்று தான்.
வேற மாற்று கருத்தெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏதோ 1, 2 மாறி இருக்குதுங்கிறதுக்காக நாம இயற்கையை மாற்றிவிட முடியாது. இயற்கை மருத்துவத்துல நீங்க பஞ்சபூதங்களை வைத்து உங்களுடைய சிகிச்சைகளை செய்யறதுனால, அது என்ன பஞ்சபூதங்களை வைத்து தண்ணிய பயன்படுத்தி நம்ம சிகிச்சை பண்றோமா? வெயிலை பயன்படுத்தி சிகிச்சை எடுத்துக்கிறோமா? சூரிய குளியல், அப்புறம் மண் குளியல், மண்ணை பயன்படுத்தி மண்ணுல விளையக்கூடிய உணவுகளை, காய்கறிகளை, பழங்களை அப்படியே சாப்பிட்டு மருத்துவம் பண்ணிக்கிறோமா? அடுத்தது சூரிய ஒளி குளியல்னு சொன்னால் வாழை இலை குளியல் அடிக்கிறோம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், சூரிய ஒளி படும்படியாக இருக்கிறோம். இது வந்து இது ஒரு விதமான பஞ்சபூத சிகிச்சை. அடுத்தது நல்ல சுவாசம் எடுத்து வெளிவிட்டு நல்ல காற்றை உள்ளே எடுத்து நம்ம வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை. அம்மா மன்னிக்கணும், எனக்கு இங்கே கரண்ட் இல்லை, அதனால ஸோ வாய்ஸ் கிளியராக இருந்ததுன்னா பாருங்கள். கரண்ட் ஆஃப் ஆனதுனால என்னால் வீடியோ வந்து கிளியராக வரல, வேற ஒன்றும் இல்லை, சாரி. அண்ட் உங்களுக்கு வந்து இப்போது காற்று அப்படின்னு சொன்னால் பிராணாயாமம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஆகாய சிகிச்சைனா நல்ல தூக்கத்துக்கான ஆகாய சிகிச்சைகள் எடுத்துக்க. நல்ல தூக்கம் வந்ததுனாலே ஆகாய சிகிச்சை உங்கள் உடம்புக்குள்ளே தேவையான அளவுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். தூக்கத்துக்காக நிறைய யோகாசன பயிற்சிகள், தியான பயிற்சிகள், தவ பயிற்சிகள். நிம்மதியாக தூங்கணும் இல்லையா? தூங்கணுன்னா படுத்து எந்திரிக்கிறது இல்லை, ஆழ்ந்த உறக்கம். அப்போது நல்லா வந்து நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் எழுந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள தேவையான அளவுக்கு ஆகாய சக்தி இருக்குன்னு அர்த்தம். இதுதான் பஞ்சபூத சிகிச்சை. உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், நல்ல சுத்தமான காற்றை சுவாசிக்குது, சுத்தமான நீரை அருந்துவது, அதுக்கப்புறம் நல்ல உணவை உட்கொள்வது, இதெல்லாம் தான் இயற்கை மருத்துவ சிகிச்சைகள். இதையெல்லாம் சரியாக நீங்கள் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே கர்ம வினைப்பதிவுகள் உங்களுக்கு குறைவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் எந்த கெமிக்கல் மருந்து மாத்திரைகளையும் போட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய உடம்பை கஷ்டப்படுத்தி கொள்வது இல்லை. மனப்பக்குவம் இல்லாமல், ஞானம் இல்லாமல், அறிவு இல்லாமல் நாம் என்ன பண்ணுறதில்ல, தேவையில்லாத மருந்து மாத்திரைகள், கெடுதல் செய்யக்கூடிய மருந்துகளை, குப்பைகளை போட்டு, விஷங்களை போட்டு நாம் வந்து விளைவிச்சு நம்ம எந்த காய்கறிகள் பழங்களையும் சாப்பிட்டு உடலை கெடுத்துக்கொள்வது இல்லை. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காகவே கர்ம வினைப்பதிவுகள் அதிகமாக, தேவையில்லாத கர்ம வினைப்பதிவுகள் நம்ம உடம்புல சேர்றது கிடையாது, நம்ம ஆன்மாவில் பதிவாகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயிகளுக்கு நாம் என்ன பண்ணுறோம், நிறைய நல்லது பண்ணுறோம். அப்போ இயற்கையில் விளைஞ்ச பொருட்கள், தற்சார்பு பொருட்கள், நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்னெல்லாம் வந்து பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்களோ அதையெல்லாம் பயன்படுத்திக்கிறோம். அப்போ அவங்களுக்கு நல்லது பண்ணுறோம் பாருங்க. நிறைய விஷயம் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ நம்மளை சுற்றி 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 இருக்கிறவங்களுக்கு நம்ம நிறைய உதவி பண்ணுறோம், அதன் மூலமாக நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறோம். அப்போ இது ஒரு நல்ல ஒரு கர்ம தானே, இது புண்ணியம் தானே. அப்போ நமக்கு ஆன்ம பதிவும் இதில் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் நியூட்ரலைஸ் ஆகுது. ஸோ உடல், மனம், புத்தி, நம்மளுடைய ஆன்மா அனைத்தும் சுத்தமாகி நாம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு போகிறதுனால இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பானது. இப்போ உண்ணாவிரதத்தில் இது அத்தனையும் நடக்கும். எப்படி அப்படின்னு சொன்னால் உண்ணாவிரதத்தில் நிறைய வகைகள் இருக்குது, அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் தண்ணீர் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வாட்டர் ஃபாஸ்டிங். தண்ணீர் மட்டுமே, வெறும் தண்ணீர் மட்டும். எத்தனை பேருக்கு முடியும்? துளசி தண்ணி மட்டும் குடிச்சிருக்கேன் நான். நிறைய ஏகாதசி விரதம் இருந்தவங்களுக்கு தெரியும். துளசி தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டு உண்ணாவிரதம் இருக்கலாம். சாதாரண பச்சை தண்ணியை குடிச்சுக்கிட்டே உண்ணாவிரதம் இருக்கலாம். பச்சை தண்ணியில் அல்லது வெதுவெதுப்பான தண்ணீரில் தேன் கலந்து குடித்து உண்ணாவிரதம் இருக்கலாம். சரி, முதல்ல உண்ணாவிரதம் என்ன பலனை கொடுக்கும்? ஒரே வார்த்தை தான், நம்ம முன்னோர்கள் ஞானிகள் சொன்ன அற்புதமான ஒரு லைன். இதை நல்லா தெளிவாக உங்கள் புத்தியில் எழுதி வச்சுக்கோங்க. என்னது? உண்ணா நோன்பு உயரிய மருந்து. எப்படிங்க? உண்ணா நோன்பு உயரிய மருந்து. உலகத்திலேயே உண்ணா நோன்பை காட்டிலும் மிகச்சிறந்த ஒரு உயர்வான மருத்துவம் கிடையவே கிடையாது. அனுபவத்தில் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 22 வருஷங்களாக இந்த உண்ணாவிரதம் குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, நாங்களும் செய்துக்கிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உண்ணாவிரதமும் மௌன விரதமும் நாங்கள் விட்டதே கிடையாது. காரணம், அதனுடைய பலன் அவ்வளவு சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ அப்படி உங்கள் உடல் மாறிடும், அப்படி உங்கள் புத்தி மாறிடும், உங்கள் மனசு மாறிடும், உங்களுடைய ஆன்மா மாறிடும். அவ்வளவு அற்புதமானது உண்ணா நோன்பு உயரிய மருந்து. எப்படி? சயின்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் வேணும் இல்லையா? நீங்கள் எந்த ஒரு உணவையும், அது சமைத்த உணவோ சமைக்காத உணவோ, அது பச்சை காய்கறி, பழங்கள், உலர் பழங்கள், எது வேணா இருக்கட்டும், எதையுமே சாப்பிடாம இருந்தால் உங்கள் உடம்புல என்ன நடக்கும்? முதல்ல ஒரு நல்ல அற்புதமான கழிவு நீக்கம் நடக்கும்.
உண்ணா நோன்பு இருக்கும் பொழுது கழிவு நீக்கம் நடக்கும். அது என்ன கழிவு நீக்கம்? அப்போ நான் சாப்பிட்றது எல்லாமே கழிவாக மாறி இருக்குமா? நல்லது எதுவுமே இல்லையா? அப்படின்னா நீங்கள் ஒருவேளை இயற்கை விவசாயத்தில் விளைந்த காய்கறிகள், பழங்கள், உலர்பழங்கள்னு உணவுக்கு நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதன் மூலமாக கழிவுகள் தேங்காது. ஆனால் நீங்கள் சாப்பிடுகிற முறை பசி இல்லாமல் டிவியை பார்த்துக்கிட்டு, மொபைல் பார்த்துக்கிட்டு, எதுலேயோ நினப்பு வச்சுக்கிட்டு, ஐயா சொல்லுவாங்க இல்லைங்களா, எண்ணம் இருக்கும் பொழுது உண்ணக்கூடாது, எண்ணும் பொழுது உண்ணாதே, உண்ணும் பொழுது எண்ணாதே. புரியுமா உங்களுக்கு? இது தேவையில்லாத சிந்தனையில் இருக்கும் பொழுது சாப்பாட்டில் கை வைக்கக்கூடாது. அல்லது சாப்பாட்டில் கை வச்சு சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கவனம் முழுவதும் உணவில் இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் இயற்கையில் விளைந்த பொருளாக இருந்தாலும் அதை நீங்கள் சாப்பிடும் பொழுது எதையாவது நினச்சிக்கிட்டு எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, உங்களுக்கு அந்த பிரச்சனையில் இருந்தால் தான் புரியும், நியாயம் வேற சொல்வீங்க. அட எந்த பிரச்சனையும் நீங்கள் நினைக்கிறதுனால நீங்கள் அப்படியே பெருசாக அதை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கிறதுனால நடந்துராது. நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டே இருங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்கிறதுன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். உங்கள் கடமையை செய்யுங்க, அதற்கான பலன் கிடைத்தே தீரும். நீங்கள் சிந்திச்சு உங்கள் காலத்தை விரயம் பண்ண வேண்டாம், சக்தியை விரயம் பண்ண வேண்டாம். இதெல்லாம் தவறான புரிதல். அப்போது சாப்பிடும் பொழுது கவனம் சாப்பாட்டில் இருக்கணும். என்ன சுவை, என் உடலுக்கு எந்த சுவை தேவைப்படுது, என் நாக்கு எந்த சுவையை கேட்குது அப்படின்னு உணர்ந்து சாப்பிடணும். முதல்ல பசி இருக்கா? ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு செரித்து சக்தியாக மாறி கழிவுகளை வெளியேறி மற்ற நல்லதெல்லாம் உடம்புல எனர்ஜியாக மாறிடுச்சா? அப்போ தான் அடுத்த பசி வரும். அடுத்த பசி வரும் வரைக்கும் அடுத்தது சாப்பாட்டில் கை வைக்கக்கூடாது, இடையில தண்ணீர் அருந்தக்கூடாது, பேசக்கூடாது, வாய் வழியாக அபான வாயு போகக்கூடாது. இப்படி முறையாக சாப்பிடணும். பசிச்சதுக்கப்புறம் சாப்பிடணும், முறையாக சாப்பிடணும், நல்ல ஆரோக்கியம் நிறைந்த உணவை சாப்பிடணும், தேவையில்லாத கெடுதல் விளைவிக்கக்கூடிய பொருட்களை உணவுகளை தவிர்க்கணும். இப்படி நீங்கள் எல்லா விதத்திலும் சரியாக உணவை சரியாக உட்கொண்டால் உங்களுக்கு கழிவுகள் உடம்புல சேராது. மற்றவங்களாம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. கண்டதை கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றவங்க, டைம் பார்த்து சாப்பிட்றவங்க, பசிக்குதோ இல்லையோ உள்ளே போட்டு அடைக்கிறவங்க, எதெல்லாம் நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் பார்க்கறது இல்லை, என்னத்தையாவது ஒன்று போட்டு அடைக்கிறது. இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக என்ன வேணும்? வாரம் ஒரு நாள் உண்ணா நோன்பு அவசியம். ஏன்? உள்ளே இருக்கக்கூடிய இந்த உணவெல்லாம் கழிவுகளாக மாறி சரியாக செரிமானமாகாமல் கிரகிக்கப்படாமல் கழிவுகளாக மாறி உடம்புக்குள்ள குப்பையாக இருக்கு. இந்த குப்பை எந்த உறுப்புல போய் அடைச்சிக்கிட்டு நிற்குதோ அந்த உறுப்போட பெயரை வச்சு அந்த குப்பைக்கு பேரு நோய். கழுத்தில் இருந்ததுன்னா செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், இடுப்பில் இருந்ததுன்னா லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ். புரியுதுங்களா? அந்தந்த உறுப்புகளில் கழிவு அடைத்திருக்கும் போது அதோட பேரை ரொம்ப பிரம்மாண்டமாக அதனுடைய பெயரை என்ன பண்ணுவாங்க? சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கழிவுகள் உடம்புல சேர்ந்திருக்கு, அதை வெளியேற்ற வேண்டும். உண்ணா நோன்பு சமயத்தில் இந்த கழிவுகள் முழுமையாக வெளியேறும். த மேஜர் டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட் எதுன்னு சொன்னால் உண்ணா நோன்பு தான். சரி, இதன் மூலமாக நோய் எப்படி சரியாக போகுது அப்படின்னு சொன்னால், உதாரணம் நான் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரே உதாரணம், நீங்கள் டூ வீலர் பைக் ஓட்டிகிட்டு போகிறீங்க அல்லது ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு போகிறீங்க, திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? எப்படிப்பட்ட மெக்கானிக், இன்றைக்கி தான் மொபைல் பஞ்சர் ஓட்டுறதுக்கு வராங்களே, கூப்பிட்ட உடனே எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? முதல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஓட்டிகிட்டே போவீங்களா? டயர் வெடிச்சிரும் இல்லையா? நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு ஓரமாக நிறுத்துவோம். இல்லை நான் நிறுத்தலாம் மாட்டேன், நான் ரொம்ப பிஸி, நான் என்ன பண்ணுவேன், வண்டி ஓட்டிகிட்டே தான் போவேன். நான் அந்த மெக்கானிக் என்ன பண்ணுவேன், நான் காசு கொடுத்துட்றேன், என் பின்னாடியே நீங்கள் வாங்க, வண்டி ஓட்டிகிட்டே வாங்க, என் வண்டியில் இருக்கக்கூடிய சக்கரத்தில் பஞ்சரை நீங்கள் சரி பண்ணுங்க. கேட்கவே கேவலமாக இருக்கா இல்லையா? யோசிங்க. நான் வண்டி ஓட்டிகிட்டே போவேன், பஞ்சரான வண்டியை நான் ஓட்டிக்கிட்டே போவேன். நீங்கள் என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன், என் வண்டியோட பஞ்சரை நீங்கள் என்ன பண்ணணும்? நான் ஓட்டும் போதே சரி பண்ணணும். யாருக்காவது முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. இது முட்டாள்தனமா? அது யோசிக்கும் போதே நமக்கு தெரியுதா இல்லையா? இப்படித்தான் நம்ம உடல்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணோம்?
நாம அதனுடைய செயல்பாடுகள் முழு உடல் செயல்பாடையும் என்ன பண்ணணும், நிறுத்தணும். முடியுமா? நிறுத்த முடியாது. ஆனா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற சில உறுப்புகளை மட்டும் நாம என்ன பண்ண முடியும், அதனுடைய செயல்பாட்டை நிறுத்தவோ குறைக்கவோ முடியும். அது எது? இருதயத்தை நிறுத்த முடியுமா? முடியாது. மூளையை நிறுத்த முடியுமா? முடியாது. நுரையீரல் சுவாசிக்கிறத நிறுத்த முடியுமா? முடியாது. ஆனால் நம்ம கையில கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுடைய வயிறு தாங்க அது. நீங்க சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கலாம், இல்லைன்னா நிறுத்திக்கலாம். இல்லையா? அப்படி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், அதற்கான வேலைகளை நிறுத்துவது. அதுக்கு பேர் தான் உண்ணா நோன்பு. சரி, என்னால சுத்தமா நிறுத்த முடியாதுங்க, எனக்கு பயம் வந்துடும், பதட்டம் வந்துடும், ஐயோ பட்டினி கிடக்கிறதா? பட்டினி வேற, உண்ணா நோன்பு வேற. பட்டினிங்கிறது சாப்பாடு இருந்தும் சாப்பிடாம போறது, அது வேற. இல்லைன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறது, அல்லது சாப்பிடக்கூடிய சூழல் இல்லாம இருக்கிறது, அதுக்கு பேர் பட்னி. கொஞ்ச நேரம் தள்ளி போடுறீங்க, ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிராவல் பண்றீங்க, ஹோட்டல் இல்லை, வண்டி எங்கேயுமே நிறுத்தல, பசியோட இருப்பீங்க, அதுக்கு பேர் பட்டினி. ஆனால் உண்ணா நோன்பு என்பது என்னன்னா, நாம எல்லாமே இருக்கும், நாம என்ன பண்றோம், என் உடலில் நோய் இருக்கு, கழிவுகள் இருக்கு, அதை சரி செய்யணும். அப்ப என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும் உடம்புக்கு. உடம்பு ஃபுல்லா ரெஸ்ட் கொடுக்க முடியுமா? முடியாது. வயிற்றுக்கு ஓய்வு கொடுப்பது. இந்த வயிற்றுக்கு ஏன் ஓய்வு கொடுக்கணும்னு சொன்னா, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம். ஒரு வேளை சாப்பாடை செரித்து அது சக்தியாக மாற்றி நமக்கு அடுத்த பசி எடுப்பதற்கு குறைந்தது 3 மணி நேரம், அதிகபட்சம் 4 மணி நேரம். யோசனை பண்ணுங்க, 12 மணி நேரம் நம்ம உடம்புல தொடர்ந்து நாம செய்யக்கூடிய அந்த சாப்பிட்றதுங்கிறது வேலையினால 12 மணி நேரம் இந்த செரிமான மண்டலம் வேலை செய்து கொண்டே இருக்கு. அப்ப இதோட வேலையை, இதனுடைய நேரத்தை குறைக்க முடியுமா இல்லையா? முழு பட்னி, அதாவது முழு உண்ணா நோன்பு, தண்ணீர் கூட குடிக்காம நீங்க உண்ணா நோன்பு இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு ட்ரை ஃபாஸ்டிங். இது எப்போ தெரியுமா இருக்கணும், சிவியரா என் உடம்புல மிக மோசமான பாதிப்பு வந்துருச்சு, அல்லது டைஃபாய்டு வந்துருச்சு, அல்லது கொரோனா வந்துருச்சு என் உடம்புல, அல்லது எனக்கு வந்து டெங்கு வந்துருச்சு, இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் அண்ட் சிவியர், ஒரு பயம் இல்லையா, இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் ஏற்படக்கூடிய அக்யூட் டிசீஸ், மிக தீவிரமான ஷார்ட் டைமுக்குள்ள நம்ம உடலை விட்டு இந்த ஆன்மா பிரியக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்க்கு பேரு அக்யூட் டிசீஸ். இந்த நோய்களுக்கெல்லாம் ட்ரை ஃபாஸ்டிங் போடணும், அல்லது உமிழ்நீரை மட்டும் குடிச்சிட்டே இருக்கணும், தண்ணீரை மட்டும் குடிக்கலாம். இப்படி குடிச்சிங்க அப்படின்னா இந்த நோயினுடைய தீவிரம் கண்டிப்பாக குறையும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கிட்டத்தட்ட 12 மணி நேரத்தில் வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சிங்கன்னா 11 மணி நேரம் உடல் தன்னைத்தானே சரி செய்வது கொள்வதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்ளும். அப்போ வயிற்றுக்கு நீங்கள் உணவு கொடுக்கலன்னா மற்ற உறுப்புகள் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள, எதிர்ப்பு சக்தி தன்னைத்தானே சரி செய்து கொள்ள என்ன பண்ணும், வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். உடம்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்ன டீடாக்ஸ்ஃபை ஆகும், உடல் ஆரோக்கியத்தை நோக்கி போகும். அப்பவே அன்றைக்கே 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய உடல் எவ்வளவு மோசமான பாதிப்புல இருந்தாலும் அது அப்படியே 90% 40% அப்படியே தீவிரம் குறைஞ்சு போகும். அடுத்த நாட்கள்னு உங்களுடைய உடல்ல நோயினுடைய பாதிப்பு தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கோ அத்தனை நாட்களுக்கு நீங்க தண்ணீர் மட்டும் குடித்து உண்ணாவிரதம் இருக்கலாம். அடுத்தது ஜூஸ் ஃபாஸ்டிங், நிறைய இருக்கு ஜூஸ் ஃபாஸ்டிங். எலுமிச்சை சாறு மட்டுமே குடித்து உண்ணாவிரதம் இருக்கலாம், இளநீர் மட்டுமே குடித்து உண்ணாவிரதம் இருக்கலாம், பால், சுத்தமான தேங்காய் பால் மட்டும் குடித்து உண்ணாவிரதம் இருக்கலாம். உங்களுடைய நோயினுடைய தீவிரத்தை பொறுத்து நீங்க எதை மட்டும் எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்தில் அது நீராக இருக்கணும், லிக்விடாக இருக்கணும். எலுமிச்சை சாறு, கரும்பு சாறு, இளநீர், ஆரஞ்சு சாறு, இப்படி உங்களுக்கு பழச்சாறுகள் ஏதாவது ஒன்றை மட்டுமே மாற்றி மாற்றி எடுத்துக்க வேண்டாம். ஒரே பழச்சாறு, ஒரே வகையை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரே சுவையோடு ஒரே தன்மையோடு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஜூஸ் இருந்ததுன்னா ரொம்ப எளிமை, ரொம்ப எளிமை. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காகவே ஏதாவது ஒரு ஜூஸை மட்டும் குடிச்சிக்கிட்டு அன்றைக்கு வேறு எந்த ஒரு கடினமான உணவையும், சாலிட் ஃபுட்டையோ, இட்லி தோசை பொங்கல் கஞ்சி, ஈவன் கஞ்சி கூட குடிக்கக்கூடாது. சமைக்காத இயற்கையில் கிடைக்கக்கூடிய நமக்கு சாறுகளை மட்டும் எடுத்துட்டு ஜூஸ் ஃபாஸ்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்ல விதத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தண்ணி மட்டும் குடிக்கிறதா எனக்கு டயர்ட் ஆகிடும் அப்படின்னு பயந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எப்படி எடுக்கணும், முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும், முதல் நாள் இரவு, நாளைக்கு நீங்கள் வந்து
உண்ணா நோன்பு இருக்க போகிறீங்கன்னா இன்று இரவு என்ன பண்ணணும்னா உங்கள் மைண்டுக்கு அமைதியாக ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க. நான் இன்னைக்கு ராத்திரி இப்போ நான் சாப்பிட்றேன் இல்லையா உணவு, ஒரு 7 மணிக்கு நான் சாப்பிட்றேன்னா இதோட சரி, இதோடு நான் நாளை மறுநாள் காலையில் தான் நான் உணவு கொடுக்க போகிறேன், அது வரைக்கும் நான் ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தீங்கன்னா மனதிற்குள் பதியும். அப்போ என்ன ஆகும், அடுத்த நாள் காலையிலேருந்து நீங்கள் ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறீங்க. வெறும் ஜூஸ் இளநீர் மட்டும் குடிச்சிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் இளநீர் குடித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் எலுமிச்சை சாறு தேன் கலந்து குடிப்பீங்க. அப்புறம் ஆரஞ்சு சாறு அல்லது ஆப்பிள் சாறு அல்லது கொய்யாப்பழச்சாறு அல்லது ஒரு நீர் நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கக்கூடிய அல்லது கிரேப்ஸ் திராட்சை சாறு, இப்படி ஏதாவது பழச்சாறுகள் அன்றைக்கு முழுவதும் குடித்துக்கிறீங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் நீங்கள் என்ன பண்ணணும், கஞ்சி இட்லி அப்படி மாறணும். அதற்கு அடுத்த நாள் தான் சாதாரணமாக நீங்கள் சாப்பிடக்கூடிய தோசையோ சாப்பாடோ சாப்பிடணும். அதாவது முதல்ல ஜூஸ் ஃபாஸ்டிங், அதுக்கப்புறம் கஞ்சி, ஆவியில் வேக வைத்த உணவு, அதற்கப்புறம் நார்மல் ஃபுட்டு. இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கு ரொம்ப அற்புதமாக பக்க விளைவு இல்லாமல் சரியாகும். புரியுதுங்களா? சரி, இந்த நேரத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு தலைவலிக்குது, வயிற்றால போகுது, சளியாக வருது, வாந்தி வருது, மயக்கமாக வருது, டயர்டாக இருக்குது. இதெல்லாம் என்ன தெரியுமா? எலிமினேஷன் கிரைசிஸ்னு நம்ம சொல்லுவோம் மெடிக்கல் வேர்டில். அப்படின்னா என்ன அர்த்தம், கழிவுகள் வெளியேறக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் டீடாக்சிஃபிகேஷன். இது பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா குப்பையை நீங்கள் நல்லா பெருக்கி தொடப்பத்தால் பெருக்கி முறத்தால் அள்ளி கொட்டலாம். நல்லா ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு வீட்டை தொடச்சி அதில் புழிஞ்சு கொண்டு போய் வெளியில் கொட்டலாம் இல்லைங்களா? அல்லது நம்ம என்ன பண்ணலாம், ஒட்டடையெல்லாம் அடித்து அதெல்லாம் கூட்டி கொண்டு போய் வெளில கொட்டலாம். ஸோ குப்பையை எந்த விதத்துலையாவது நம்ம என்ன பண்ண, துடைக்கலாம், பெருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம கொண்டு போய் வெளியில் கொட்டுறோம் இல்லைங்களா? அது மாதிரி நம்ம உடம்பு நுரையீரலை சுத்தம் செய்யும் போது சளியாக வெளியேற்றும் குப்பை. வயிற்றையும் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையும் சரி பண்ணும்பொழுது ஒன்று லூஸ் மோஷனாக போகும், இல்லை வாந்தியாக போகும். அங்கே இருக்கிற குப்பை. அல்லது தோலுக்கடியில் குப்பை இருக்குது, ரத்தத்தில் குப்பை இருக்குது, அது வியர்வையாக வெளியேற்றும், அது ஒரு குப்பை. அடுத்தது எனக்கு ஜுரம் வருது, தலைவலி ஜுரம் வருதுன்னா உடல் முழுக்கதும் இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ரத்தத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து மாஸ்டர் சர்வீஸ், அதிகமான சூடு. நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியில் கிருமி இருக்குமோன்னு நினச்சி நமக்கு இருக்கிற அந்த 6 அறிவை பயன்படுத்தி கொதிக்க வச்சு குடிக்கிறோமே. எதுக்காக, அந்த தண்ணியில் ஏதாவது கிருமி இருக்கும், நல்லா கொதிக்க வைக்கும்போது செத்து போகும் தானே. அதை தானே உடம்பு பண்ணுது. உடம்பு என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து முடிஞ்ச வரைக்கும் வாந்தி, பேதி, சளி இப்படியெல்லாம் வெளியேற்றும், வியர்வை மூலமாக வெளியேற்றும். அதுக்கு மேலே அது ஸ்ட்ராங்காக இருந்தால் கொதிக்க வச்சிரும். இதுக்கு பேர் தான் ஃபீவர். அதிகமாக்கி என்ன பண்ணும், அதையும் கழிவாக வெளியேற்றும். புரியுதுங்களா? ஸோ தலைவலி வரும். மூளையில் தேவையில்லாத பதிவுகள், கெட்ட கெட்ட சிந்தனைகள், தப்பான உணர்ச்சிகள் இதெல்லாம் இருக்கும்போது சரியான தூக்கமே இல்லை. அப்போ என்ன ஆகிடும், தலையில் ஃபுல்லாக மண்டையில் முதுகு தண்டிலெல்லாம் ஃபுல்லாக கழிவுகள் தேங்கி இருக்கும். குப்பைகள் வெளியில் போகாது, இதை வலியாக வெளியேற்றும். இடுப்பு வலி, வயிற்று வலி, கால் வலி, முட்டு வலி, தோல் வலி, இந்த வலிகள் எல்லாம் கழிவு நீக்கம். பொறுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இதை தான் இயற்கை மருத்துவ மையங்களில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அடிவயிற்றில் ஈரத்துணி பட்டி போடுறது, அல்லது முழு உடல் குளியல் கொடுக்கறது, ஷவர் பாத் கொடுக்கறது, ஸ்பாஞ்சு பாத்து கொடுக்கறது. உண்ணா நோன்பு இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு இயற்கை வாழ்வியல் மையத்தில், இயற்கை மருத்துவ மையத்தில் போய் உண்ணா நோன்பு இருந்தால் நீங்கள் பேசாமல் படுத்துக்கலாம். அவங்களே டவல் பாத் கொடுப்பாங்க, இடுப்பு குளியல், முழு உடல் குளியல், கண்ணில் ஈரத்துணி போடுறது, அடிவயத்தில் ஈரத்துணி மண் பட்டி போடுறது, கால் ஃபுல்லாக உங்களுக்கு மசாஜ் கொடுக்கறது, அக்கு ப்ரெஷர் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிட்டோம்னா உங்களுக்கே தெரியாமல் கழிவுகள் வெளியேறும். பயமே இருக்காது, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இயற்கை மருத்துவ மையங்களில் இதற்கான முறைகள்லாம் முன்னாடியே செய்திருவாங்க, உங்களுக்கு பயம் இருக்காது. ஒருவேளை வீட்டில் நீங்கள் இருந்தாலும் இப்படியெல்லாம் நடந்தால் பயப்படாதீங்க. புரியுதுங்களா? நல்லா படுத்து ஓய்வெடுங்க. சளி பிடிச்சிருக்கா அதுக்கு என்ன பண்ணுங்க, அது பாட்டு சீந்தி எடுங்க. வயிற்றால போகுதா போட்டோம், நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருங்க. வாந்தி வருதா போட்டோம், நல்லா தண்ணி குடிச்சிட்டே இருங்க. தண்ணீர் நிறைய குடிக்க இன்னும் கொஞ்சம் கழுவி வெளியில் ஊற்றுற மாதிரி. புரியுதுங்களா? அவ்வளோதான். தண்ணியை நல்லா ஊற்றிக்கிட்டே இருங்க, அது கழுவி வெளியில் போகும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சுத்தமானதுக்கப்புறம்
உடம்புக்கு அறிவு இருக்கு, அது நிறுத்திடும். அதோட கழிவு இருக்கிற வரைக்கும் தான் வெளியில போகும். பயப்படாதீங்க. ஐயோ எனக்கு எதிர்ப்பு சக்தி இல்லையே, யார் சொன்னது? எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தானே கழிவுகள் வெளியேற போகுது இல்லைங்களா? இல்லைன்னா உள்ளுக்குள்ளவே அடைச்சிக்கிறது இன்னும் கொஞ்சம் பெரிய நோயால வந்திருக்கும். அதனால பயப்படாதீங்க. பயம் முதல்ல தூக்கி போட்டு உண்ணா நோன்பு இருந்து பழகுங்க. நிறைய உண்ணா நோன்பு இருக்கு. ஆரம்பிக்கிற முறையும் முடிக்கிற முறையும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த உடல் பாதிப்பு உங்களுக்கு வந்தாலும், சிவியர் டிசீஸ் மட்டும் சாதாரண டயபெட்டிஸ், சாதாரண முட்டு வலி, சாதாரண இடுப்பு வலி, கிட்னியில் ஸ்டோனு இப்படிலாம் இருந்தால் கூட ஜூஸ் ஃபாஸ்டிங் மட்டும் எடுத்துகிட்டே இருங்க. அதிகபட்சமே 3 நாட்கள் தான். உங்களுடைய நோயினுடைய தீவிரம் 10% குறைஞ்சி போயிடும். கேரண்டியாக சொல்கிறேன். முயற்சி பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும். நாங்கள்லாம் அனுபவிச்சிட்ருக்குறோம். எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக உண்ணாவிரதம் தான். இன்னொன்று இது கூடவே சேர்த்து மௌன விரதம். மௌன விரதம் இருக்கிறதுனால என்ன நடக்கும் தெரியுங்களா? நாம் சொன்னோம் இல்லைங்களா, அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களும் உண்ணா நோன்பு இருக்கலாம். என்ன பண்ணணும்? ஒன்று திராட்சை பழச்சாறு அல்லது எலுமிச்சை சாறில் தேன் கலந்து அல்லது ஒரு இளநீரில் அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு, இந்த மாதிரி அல்சர் இருக்கிறவங்களும் உண்ணா நோன்பு இருந்தால் மிக சிறப்பாக வேலை செய்யும். பயப்படாதீங்க, தைரியமாக பண்ணுங்க, சரியாக போயிடுவீங்க. வாரம் ஒரு நாள் இருங்க, சரியாயிடுவீங்க. சரி, எனக்கு எந்த நோயும் இல்லாமல் நான் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் என்ன பண்ணணும்? வாரத்துக்கு ஒரு நாள் தயவு செய்து உண்ணா நோன்பு இருங்கள். ஏன்னு சொன்னால், இன்றைக்கி நாம் இயற்கையில் விளைஞ்சதெல்லாம் எதையும் சாப்பிட்றதில்ல. உணவின் மூலமாக வரக்கூடிய நோய் அதிகமாக இருக்குது. அதனால் வாரம் ஒரு நாள் கட்டாயம் உண்ணா நோன்பு இருந்தால் ஆரோக்கியம் கட்டாயம் இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தது மௌன விரதம். இது என்ன பண்ணும்? தாராளமாக நமக்கு ஒரு மனசை சரி பண்ணணும். என் புத்தியை தெளிவாக நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மௌன விரதம் இருக்கலாம். எனக்குள்ளே எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது, சரியான தூக்கம் வரலை, எனக்கு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே தாட்டு வருது, நான் பாசிட்டிவாக பேசணும்னு நினைக்கிறேன், எனக்கு நெகட்டிவாகவும் கூடவே வருது, அதை குறித்து ஒரு பயம் இருக்குது. ஸோ உணர்ச்சிகள், அதுக்கப்புறம் மனசு, அப்புறம் புத்தியில் ஒரு பக்குவம் இல்லை. எடுத்த உடனே ஒரு கோபம் வந்துடுது. எடுத்த உடனே நான் கோவப்பட்டுறேன் குழந்தைகிட்ட, இல்லை ஹஸ்பண்ட்கிட்ட கோவப்படுறேன், இல்லை மாமியார்கிட்ட கோவப்படுறேன். எனக்கு தெரியுது அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் எனக்கு உடனே நான் உணர்ச்சி வசப்பட்டுறேன். நீங்கள்லாம் தயவு செய்து முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னது? மௌன விரதம். வாரம் ஒரு நாள். அட, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, உங்கள் மனசையும் உங்கள் புத்தியையும் நீங்கள் சரி பண்ணணுமா வேண்டாமா? அப்போத்தானே உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்கள் கூட நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பாங்க, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? மௌன விரதம் இருக்கணும். தேவையில்லாமல் கோபம் வராது, அமைதியாகிடுவீங்க. அதுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்துடும். புத்தியில் தெளிவு வந்துடும். தேவையில்லாமல் கடன்னு பேசிகிட்டே இருக்க மாட்டீங்க. அமைதியாக நிறுத்தி நிதானமாக கான்ஷியஸாக இருப்பீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் நிறைய பார்த்துட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருக்கேன், ப்ரெசண்ட்டில் இருங்க, நிகழ்காலத்தில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அருமையான பயிற்சி எது தெரியுமா? இந்த மௌன விரதம். அப்பப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, நான் நிகழ்காலத்துக்கு வந்துடுறேன். தேவையில்லாமல் ஃப்யூச்சரை பற்றியும் நினைக்காம, பாஸ்ட்டை பற்றியும் நடந்ததை பற்றியும் நினைக்காம, மீண்டும் மீண்டும் நம்மளை சரி செய்து கொள்வதற்கு, நாம் நிகழ்காலத்திலேயே இருந்து இப்போ செய்கிற விஷயங்களை சரி செய்யறதுக்கு நமக்கு அற்புதமான ஒரு கருவி, ஒரு டூல் எது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த மௌன விரதம் தான். மௌன விரதம் இருக்கிறதுனால ஒருத்தர் வீட்டில் இருக்கவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அப்படி உடனே ரியாக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே நம்மளையும் அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு சூழலை சரியாக கவனிக்காமல், நம்மளும் மனுஷங்க தானே, சட்டுன்னு கோவப்பட்டுருவோம், இல்லை வார்த்தைகளை விட்டுருவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம், இல்லைனா உடனே பேசியிருக்க வேண்டாம், கொஞ்சம் யோசித்து பேசியிருக்கலாம். இப்படி எல்லாருக்கும் உண்டா இல்லையா? அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். பிரச்சனை தலைக்கு மேலே போனதுக்கப்புறம் யோசித்து பிரயோஜனம் இல்லை. அதனால் தயவு செய்து உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கட்டுப்படுத்துவதற்கு, சரி செய்வதற்கு, உங்கள் புத்தியிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணங்களை சரி செய்வதற்கு, நேர்மறையாக மாற்றுவதற்கு, உங்களுடைய உணர்ச்சிகளை பக்குவமான உணர்ச்சிகளாக மாற்றுவதற்கு, கோவப்படாமல் எங்கே யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும்னு தெரியாமல் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்படுறது, இதையெல்லாம் சரி செய்வதற்கு நிச்சயமாக நமக்கு தேவை மௌன விரதம். எப்படி இருக்கணும்? உண்ணாவிரதத்தை விட ரொம்ப எளிமைங்க மௌன விரதம்.
வாரத்துக்கு ஒரு நாள் நான் இந்த நாள் மௌன விரதம் இருக்க போகிறேன், யாரும் என்கிட்ட சைகை காமிச்சு அது இதுன்னு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. நான் ஒரு ஈஸியான வழி சொல்லட்டுமா? நம்ம இறைமதன் ஐயா வராரு இல்லைங்களா, ஐயா மாதிரி நிறைய பேர் வேதாத்திரி மகரிஷி ஐயாவுடைய அந்த பயிற்சி வகுப்புகளை நிறைய இடங்களில் கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களுடைய மையங்களுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் மாதத்தில் 2 நாட்கள் மௌன விரதத்துக்குன்னு ஒதுக்குறாங்க. அந்த 2 நாட்களும் அங்கே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மௌன விரதம்னு ஒரு டேக் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அதை பார்த்த உடனே, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஐடி கார்டு மாதிரி மௌன விரதம் அப்படின்னு போட்டுருவாங்க. அதை உங்களுடைய ட்ரெஸ்ஸில் பின் பண்ணிக்கணும். காலையில் 9 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் மத்தியானம் உணவு கொடுப்பாங்க, இடையில டீ எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த மௌன விரதம்னு போட்டிருக்கிறவங்கள பார்த்து யாருமே பேச மாட்டாங்க, சைகை கூட காண்பிக்க மாட்டாங்க. அற்புதமான ஒரு செயல்பாடு. இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேதாத்திரி மகரிஷி ஐயா மன்றத்துக்கு போங்க, எனக்கு மௌன விரதம் இருக்கணும்னு கேளுங்க. அன்னைக்கு ஒரு நாள் சொல்லுவாங்க. எல்லாரும் உங்களை மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் வருவாங்க. எல்லாரும் அமைதியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அது ரொம்ப எளிமை. வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களையும் தொந்தரவு பண்ணுவாங்க, உங்களை சைகை காமிக்க சொல்லுவாங்க, கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நல்லது. ஏன் தெரியுமா? நம்ம கட்டுப்பாடாக வைராக்கியமாக அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் உடனே சொல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்கிறீங்க. இப்படி பதில் சொன்னால் இங்கே ரியாக்ஷன் வரும், இப்படி பதில் சொன்னால் இப்படி ரியாக்ஷன் வரும். அதை எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும், சிந்திக்க முடியும், அது குறித்து சிந்திக்க முடியும். ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கும் பொழுது அல்லது அது குறித்து சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். எப்படி? கண்டிப்பாக தெளிவு இருக்கும். நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க உடனே. அப்போ என்ன ஆகும்? சாயங்காலம் உண்ணாவிரதம் மௌன விரதம் முடிக்கிறீங்க. முடிச்சதுக்கு அப்புறமா பொறுமையாக உட்காந்து நீங்கள் இது கேட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அப்புறம் உட்காந்து பதில் சொல்லுங்கள். அப்போ எப்படி இருக்கும்? தெளிவாக இருக்கும், சரியான பதிலாக இருக்கும். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மௌன விரதம் எடுக்கும்போது நீங்கள் வாய் பேச்சுக்கு வேலை கொடுக்க மாட்டீங்க, ஆனால் புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுப்பீங்க. அப்போது சிந்திக்கிறதுக்கு நிறைய நேரம் கொடுப்பீங்க. அப்போது சரியானதை பக்குவமாக வெளிப்படுத்துவீங்க. இப்போ என்னடும்? குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். பெரும்பாலும் நிறைய வீடுகளில் பெண்கள் முதல்ல மௌன விரதம் இருங்க. ஏன்னு சொன்னால் பெண்களுக்கு பேசி 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 தான் என்ன பண்ணுறோம், உணர்வுகளை வெளிப்படுத்தி கெட்ட பேர் வாங்கிக்கிறோம். அல்லது இவ எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பா அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால தான் நிறைய எனர்ஜி லாஸ். உங்களுக்கு வாரம் ஒரு நாள் மௌன விரதம் இருந்தீங்கன்னா அவசியமானதை பேசுவீங்க, அவசியமான இடங்களில் உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க, பக்குவமாக நடந்துப்பீங்க. ஸோ உங்களை சுற்றி எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. பேசி முடிச்சுட்டு அவசரப்பட்டு கொட்டி திட்டு வருத்தப்பட மாட்டீங்க. ஸோ கட்டாயமாக எல்லோரும் மௌன விரதம் இருக்கணும். சரி, இதில் உண்ணாவிரதமும் மௌன விரதமும் சேர்ந்து இருக்கும்போது என்ன பலன் அப்படின்னு சொன்னால், நாம் உண்ணக்கூடிய உணவு தான் நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு உதவுது. அதாவது அன்னம் போல் எண்ணம். ரேகா சிவகுமார் அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, அன்னம் போல் எண்ணம். அப்போ நீங்கள் எந்த உணவை சாப்பிடுகிறீர்களோ அதுதான் உங்களுடைய எண்ணத்தை தீர்மானிக்கும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு சுவையான ஒரு உணவை நீங்கள் ரசித்து ருசித்து சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷத்தை வெளிப்படுத்துவீங்க. யாரோ ஒருத்தனுடைய கட்டாயத்தின் பேரில் அல்லது அம்மா செஞ்சுட்டாங்க, நிறைய காசு போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க, இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சதை வாங்கிட்டாங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிற பல அம்மாக்கள் என்ன பண்ணுறோம், கொண்டு போய் குப்பையில் கொட்டுறதுக்கு பதிலாக டஸ்ட்பின்னாக நினச்சி வீணாக போகுமே, செஞ்சுட்டாங்களே அல்லது செஞ்சுட்டோமே மீதி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லி ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாமல் கழுவி மொத்தத்தையும் டஸ்ட்பின்னாக நினச்சி வயிற்றுக்குள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். இயலாமையின் வெளிப்பாடு கோபத்தை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? ஸோ மனசுக்கு பிடிச்சி ஒரு உணவை சாப்பிட்டீங்கன்னா, நல்ல உணவை சாப்பிட்டீங்கன்னா, இயற்கையில் விளைஞ்ச உணவை சாப்பிட்டீங்கன்னா, ரொம்ப மைல்டான ஃபுட்டை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வெளிப்படுத்தக்கூடிய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கும், வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் நல்ல உணர்வுகளாக இருக்கும். சந்தோஷத்தை வெளிப்படுத்துவீங்க, மனப்பக்குவத்தை வெளிப்படுத்துவீங்க, எல்லாரையும் அரவணைப்பீங்க, அன்பாக நடந்துப்பீங்க, பாசமாக நடந்து கொடுப்பீங்க, விட்டு கொடுப்பீங்க, தியாகம் பண்ணுவீங்க, தர்மம் பண்ணுவீங்க. உங்களுடைய உணவு தான் உங்களுடைய எண்ணத்தை தீர்மானிக்குது, உங்களுடைய எண்ணம் தான் உங்களுடைய செயலை தீர்மானிக்குது. அப்போ என்ன வேணும்? உண்ணாவிரதமும் வேணும், மௌன விரதமும் வேணும். இரண்டையும் சேர்த்தும் செய்யலாம்.
வீட்டில் வாய்ப்பு கிடைக்கிறவங்க வாரம் ஒரு நாள் உண்ணா நோன்பையும் மௌன விரதத்தையும் சேர்ந்தே எடுக்கலாம். முடிக்கும் பொழுது நான் எப்பவுமே சொல்வேன், உண்ணாவிரதத்தை எப்படி முடிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நான் சொல்லிட்டேன், முடிக்கும் பொழுது ஒருவேளை தண்ணீர் மட்டுமே குடிக்கிறீங்கன்னா அடுத்தது இளநீரோ எலுமிச்சை சாறோ ஏதாவது ஒன்று குடிச்சு முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கஞ்சி, ஆவியில் வேக வைத்த உணவு சாப்பிடுங்க. அதற்கப்புறம் நார்மல் ஃபுட்டுக்கு வாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் மௌன விரதம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் யார்கிட்டையும் எதுவும் பேசாம, எல்லாரும் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வெளிப்படுத்தாம அமைதியாக இருந்தீங்க இல்லையா, எடுத்த உடனே நீ மௌன விரதம் இருக்கும்போது அதை கேட்டல அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க. ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு வரும், எனக்கும் இருந்தது. நான் 18 வயது இருக்கும் பொழுது கல்லூரியில் முதல் வருடம் படிக்கும் பொழுது மௌன விரதம் இருந்துட்டு கொட்டி தீர்த்துட்டேன். நான் ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிட்டேன். நான் எனக்கு முதல் அனுபவம் இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், தயவு செய்து மௌன விரதத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இல்லையோ ஒரு விஷயத்தை முக்கியமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன தெரியுமா? நல்ல வார்த்தைகளை திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க. வாழ்க வளமுடன், நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கேன், எப்படி ஆனந்தமாக இருக்கேன், அப்படி நல்ல வார்த்தைகள் என்னென்னலாம் முடியுமோ நீங்கள் மௌன விரதம் முடிந்த உடனே யார் என்ன பேசினாலும் அமைதியாக பொறுமையாக அவங்க என்ன கேட்டாலும் சரி அதற்கான பதில் என்னவா இருக்கணும், இப்படி பாசிட்டிவாக சந்தோஷமாக ஆனந்தமாக வார்த்தைகளை முதலில் உங்கள் வாயிலிருந்து நீங்கள் ஒதுக்கணும். காரணம் என்ன தெரியுமா? மௌன விரதம்ங்கிறது ஒரு தவத்துக்கு சமமானது. அமைதியாக பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, திடீர்னு வெளியில் நீங்கள் வார்த்தைகளை பேசும் பொழுது நல்ல வார்த்தைகளாக இருந்தால் அது நல்ல பலனை கொடுக்கும். கெட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் அதற்கான பலனை கொடுத்தே தீரும். இதை தான் சொல்வாங்க, தவசீலர்கள்னு சொல்லக்கூடிய ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள் மௌன விரதத்திலேயே இருப்பாங்க, தவத்திலேயே இருப்பாங்க. திடீர்னு அவங்க கிட்ட அவங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்து யாராவது ஏதாவது சீண்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சபிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க சபிக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருந்தால் பழிக்கும். ஒருவேளை அவங்க நீங்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டீங்க, அவர் முக்கியமான ஒரு தவத்தில் இருக்காங்கன்னா தொந்தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், இப்படி தொந்தரவு பண்ணிட்டேங்கிறதுக்காக அவங்க கோவப்படுறாங்க இல்லையா, அது சாபமாக மாறும். அதே மாதிரி தான் மௌன விரதம் இருக்கிறவங்க தயவு செய்து நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த பழகி கொள்ளுங்கள். எந்த சூழலையும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தவறுதலாக அடுத்தவர் மனதை காயப்படுத்தும்படியாக புண்படுத்தும்படியாக இருக்கவே கூடாது. ஆறுதலா அன்பா சந்தோஷமா அவங்களுக்கு ஒரு மருந்தாக உங்களுடைய வார்த்தைகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதற்கப்புறம் பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் நன்மையை மட்டுமே கொடுக்கும். இதற்கு ரொம்ப அவசியமானது மௌன விரதம். புரியுதுங்களா? ஸோ உண்ணாவிரதமும் மௌன விரதமும் சேர்த்து இருப்பது நல்லது. வீட்டில் முடிஞ்சவங்க பயிற்சி பண்ணுங்க. சரி, இப்போ நிறைய பேர் கேள்விகள்லாம் கேட்டீங்க. உண்ணாவிரதம் ஃபீட் பண்ணுறவங்க தாய்மார்கள், பால் கொடுக்கும் தாய்மார்கள் இருக்கலாமா? சரி, இதுக்கு முதல்ல தேவை மன தைரியம், அவ்வளோதான். வாழை இலை குளியலுக்கு சொன்னா இல்லைங்களா, நான் இதை எடுக்கலாமான்னு கேட்டால் நீங்கள் எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் மீது ஒரு தைரியம் இல்லை, ஒரு பயம் இருக்குன்னு அர்த்தம். டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் அதான் சொல்கிறேன், அல்சர் பேஷண்ட்டுக்கும் அதான் சொல்கிறேன். எல்லாருமே இருக்கலாம், எல்லாருமே என்ன பண்ணலாம், நீங்கள் உண்ணா நோன்பு இருக்கலாம். உங்களுடைய தேவையை பொறுத்து நீங்கள் ஜூஸ் ஃபாஸ்டிங்கோ அல்லது வாட்டர் ஃபாஸ்டிங்கோ எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? ட்ரை ஃபாஸ்டிங் முடிஞ்ச வரைக்கும் பக்குவம் இல்லாமல் பழக்கம் இல்லாமல் செய்ய வேண்டாம். ஒருவேளை ட்ரை ஃபாஸ்டிங்னு தண்ணீர் கூட அருந்தாத ஒரு உண்ணா நோன்பு இருக்கிறீங்கன்னா ஒரு இயற்கை மருத்துவ மையத்தில் ஒரு நாள் தங்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா ட்ரை ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் உடலை புரட்டி போட்டு சுத்தம் பண்ணுற விஷயம். அப்படி பண்ணும்பொழுது நான் சொன்ன எலிமினேஷன் கிரைசிஸ் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டுக்கு வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து பண்ணிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனப்புறம் வீட்டில் வந்து பண்ணுங்கள். குழந்தைங்க இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். நான் இந்த குழந்தைக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து உண்ணாவிரதம் தங்கம் எதுவும் சாப்பிட வேண்டாம், இப்படி தான் இருக்கணும் உண்ணாவிரதம்னு சொல்லி கொடுங்க. அந்த குழந்தை முடிவு பண்ணட்டும், நான் ஏதாவது ஒன்று ஜூஸை குடிச்சிட்டு இருக்கேன்னா அதை மட்டும் கொடுங்க. இடையில குழந்தைக்கு டவல் பாத்து கொடுங்க, அடிவயத்தில் மண் பட்டி போடுங்க, தலையில் ஈரத்துணி போடுங்க, தண்ணியில் விளையாட விடுங்க, மண்ணில் விளையாட விடுங்க. மற்றபடி எந்த ஒரு
மோசமான ஒரு என்ன சொல்கிறது, குழந்தைங்க சந்தோஷமாக இருப்பாங்க, பயப்படாதீங்க, நம்மளை விட சூப்பராக உண்ணா நோன்பு இருப்பாங்க. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சொன்னாங்க. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றி ஏற்கனவே நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா நிறைய பேசியிருக்கிறாங்க. அதில் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. முதல் நாள் வந்து அதாவது 1.5 நாள் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது தான். இன்றைக்கு மத்தியானம் ஆரம்பித்து அல்லது இன்றைக்கு இரவு ஆரம்பித்து அடுத்த நாள் இரவு முடிக்கிறது அல்லது அதுக்கு அடுத்த நாள் காலையில் முடிக்கிறது. நாம் சொன்ன மாதிரியே தான் வரும். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருந்தாலும் வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆரம்பிக்கிறது முடிக்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். நீங்கள் பயப்படும்படியான விஷயம்லாம் எதுவுமே இல்லை. 6 மணி நேரம் இருக்கலாம், 12 மணி நேரம் இருக்கலாம், 18 மணி நேரம் இருக்கலாம், அல்லது பல பேர் பார்த்திங்கன்னா 1 மாதம் தொடர்ந்து இருக்காங்க வெறும் ஜூஸ் மட்டுமே. நாங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஆரம்பத்தில் கல்லூரியில் எங்களுக்கு பயிற்சியை 48 நாட்கள் தொடர்ந்து வெறும் இளநீர், ஆரஞ்சு அதாவது எலுமிச்சை சாறு மட்டுமே கலந்து 3 வேளை தான். உண்ணா நோன்பில் இன்னொரு முக்கியமான விஷயம், அண்டா ஃபுல்லாக ஜூஸ் கலந்து வச்சுட்டு குடிச்சிட்டே இருக்கிறதுக்கு பேர் உண்ணா நோன்பு கிடையாது. காலை, மதியம், இரவு அல்லது எப்போல்லாம் தீவிரமாக எனக்கு பசி உணர்வு ஏற்படுகிறதோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜூஸ், அவ்வளோதான். இளநீர்னா காலையில், மத்தியானம், சாயங்காலம், அவ்வளோதான். இடைப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணீர் குடித்து கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் சொன்னேன், தண்ணீரில் மூழ்கி குளிக்கணும். ஹிப் பாத்து, ஸ்பைனல் பாத்து, ஹோல் பாடி பாத்து அல்லது நல்ல ஆற்றில் போய் உழுந்து குளிக்கணும். அது மூலமாக எனர்ஜி கிடைக்கும். தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும், அதன் மூலமாக எனர்ஜி கிடைக்கும். இடையில ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம், அது மூலமாக சக்தி கிடைக்கும். நல்ல காற்றோட்டமான அறையில், நல்ல மரங்கள் வளர்ந்த பகுதியில் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணலாம், அதன் மூலமாக சக்தி கிடைக்கும். இப்படி உணவை தவிர வாய் மூலமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவை தவிர, மண் சக்தியை தவிர, நிலம்ன பஞ்சபூத சக்தியை தவிர, தண்ணீர் குடிப்பது, தண்ணீரில் மூழ்கி குளிப்பது, நல்ல காற்றோட்டமான இடத்தில் இருப்பது, அதுக்கப்புறம் நல்ல உடற்பயிற்சி செய்வது, தவம் செய்வது, சரிங்களா? ஸோ நல்ல ஓய்வு எடுப்பது, இது எல்லாமே மற்ற பஞ்சபூத சக்திகளை உங்களுக்கு கொடுத்துரும். அதன் மூலமாக உணவு நீங்கள் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, மற்ற 4 பஞ்சபூதங்களும் உங்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா இப்போ? அதனால் யாரெல்லாம் இருக்கலான்னு கேள்வி கேட்காதீங்க. யாருக்கெல்லாம் தைரியம் இருக்கோ, யாருக்கெல்லாம் என்னால் முடியும்னு தன்னம்பிக்கை இருக்கோ எல்லாருமே பண்ணலாம். அவ்வளோதான். எலிமினேஷன் கிரைசிஸ் பற்றி மட்டும் கவலைப்படாதீங்க. அப்படி ஆகுது இப்படி ஆகுதுன்னு பயப்படாதீங்க. நம்ம நிறைய இயற்கை மருத்துவ சிகிச்சை சொல்லி கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணுங்கள். அல்லது ஒரு முறை இயற்கை மருத்துவ மையத்தில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். மௌன விரதம் மிகவும் எளிமை. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ரொம்ப யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நான். தீவிரமான ஆங்கில மருத்துவ சிகிச்சையில் இருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு நான் ஹார்ட்டை வந்து எனக்கு பம்பிங் சரியில்லைன்னு ஸ்டெட் வச்சுருக்குறாங்க, அல்லது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அல்லது கிட்னி, ஏன்னா இருதயம் அப்படிங்கிறது ரத்தத்தை பம்ப் பண்ணக்கூடியது. அவங்களுக்கு நீங்கள் வெறும் தண்ணியை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உண்மையாலுமே கான்ஃபிடென்ட் இருக்குது, எனக்கு முடியும்னு வைராகியம் இருந்தால் பண்ண முடியும். அல்லது தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ தான் சர்ஜரி பண்ணி ஒரு 6 மாதம் கூட ஆகலை அப்படிங்கிறவங்க தயவு செய்து இருக்க வேண்டாம். காரணம் என்னென்னா, இந்த எலிமினேஷன் கிரைசிஸ் வந்ததுன்னா ஓவர் கம் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாகும். புரியுதுங்களா? அதனால் ஒன்று. ரெண்டாவது, கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு, இல்லை கிட்னி டிசீஸு இருக்குது, நான் மருந்து எடுத்துக்கிறேன், கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே கிட்னியினால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே பிரித்து அனுப்ப முடியல. இதில் நீங்கள் தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டு இருக்கும்போது அது பாதகத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 2 ஹார்ட் டிசீஸ், இருதய நோயாளிகள், அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியோ அல்லது ஸ்டெட்டோ வச்சு 6 மாதத்துக்குள்ளே தான் ஆகுது அப்படின்னு மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க ஒன்று. ரெண்டாவது, சிறுநீரக தொந்தரவு, சிறுநீரக செயலிழப்பு, அதில் யூரியா கிரியாட்டின் லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்படி இருக்கிறவங்க நீங்கள் உண்ணா நோன்பு எடுக்க வேண்டாம், மௌன விரதம் இருக்கலாம். புரியுதுங்களா? நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜூஸ் ஃபாஸ்டிங் எடுக்கிறத விட வெறும் பழங்கள் மட்டுமே எடுக்கலாம், அப்போ பாதகம் இல்லை. இயற்கை உணவு மட்டுமே எடுக்கலாம், ரொம்ப சீக்கிரமாக சரியாகும். தண்ணீர் தான் குடிக்கக்கூடாது, தண்ணீர் தான், அதாவது நீர் சத்து தான் அதிகமாக உள்ளே போகக்கூடாது. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணலாம், நல்ல பழங்கள், கனிந்த பழங்களை வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். 3 வேளையும் பழங்கள் மட்டுமே சாப்பிடலாம். புரியுதுங்களா? சரி, இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெளிவுபடுத்துங்க, கேளுங்க.
அல்லது எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கோங்க. கடைசியில் நம்ம 48 நாள் வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா சந்தேகங்களையும் நம்ம நிவர்த்தி செய்து கொள்ளலாம். சரிங்களா? இதோட நம்ம இன்னைக்கு உண்ணாவிரதம் மௌனவிரதம் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு மருத்துவ ரீதியாக இல்லாமல் எல்லோரும் எளிமையாக நீங்கள் செய்கிற மாதிரியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்டு இன்றைக்கு எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நன்றி. நீ அடுத்த வாரம் திரும்ப ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? நன்றி. நன்றிங்கம்மா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நிலைகள்ல வந்து நமக்கு என்னன்னா எல்லாமே இருக்குது, தெரியுது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல எதையும் நம்ம சரிவர செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஏக்கம், ஒரு தாக்கம் எல்லார்ட்டயுமே இருக்கு. உண்ணா நோன்பு என்பது என்ன? மௌன விரதம் என்பது என்ன பற்றி நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இல்லாம நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம். பதிவிகள் பாஸ்கர் ஐயாவோட நிறைய நமக்கு சொல்லியிருந்தாலும் உண்மையான அடிப்படையான விஷயங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு ஒரு மனநிலையில, ஒரு ஆக்சிலேஷன் மனநிலையில எல்லாருமே இருந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அது எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியப்படும், நம்ம எப்படி இருக்கணும், யார் யார் இருக்கணும், எந்த கருத்துக்களோட நம்ம அது கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு சாதாரண ஒரு விளக்கம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா, இதோட டாபிக் வந்து ஒண்ணொண்ணுத்தையும் போனீங்கன்னா, இன்னும் நல்லா டீப்பா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இந்த 48 நாள் நிகழ்வு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நோக்கத்துல தான் இது எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப நம்ம சொல்றது வந்து ஒரு முன்னோட்டமான விஷயங்கள வந்து நம்ம உங்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக நம்ம தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. அதுல வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, மௌன விரதமும், உண்ணா நோன்பும் அப்படிங்கிறத பத்தி பெரிய ஒரு அற்புதமான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து முன்னோர்கள் வந்து செய்த ஒரு வாழ்க்கை முறை தான். இது வந்து பெருசா ஒண்ணும் அம்மா சொன்ன மாரி பெருசா ஒண்ணும் யாரும் வந்து கண்டுபிடிச்சு நமக்கு குடுக்கல. இது வாழ்க்கை முறைய வந்து அவங்க வாழ்ந்து குடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இன்னைய வாழ்க்கை முறையில வந்து நம்ம அத வந்து மாறி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால, அந்த முறைக்கு வந்து நம்ம வர்றதுக்கும் கொஞ்சம் தாமதமாகுது அவ்வளவுதான். இது வந்து முடியாதது எதுவுமே கிடையாது. முயற்சித்தால் முடியும் என்பதுதான் உண்மையான வார்த்தை. அந்த முயற்சியை தான் காலச்சக்கரம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த முடியுங்கிற நோக்கத்த நீங்க எடுத்தீங்கன்னாக்கா, 2ம் கலந்தால் நம்ம வாழ்க்கை வெற்றி அப்படிங்கிறத எல்லாருமே இந்த நேரத்துல உணரணும். வேற ஒண்ணுமே கிடையாது. எது முடியாது, முடியாது அப்படின்னு நம்ம எண்ணத்தோட போயிட்டு இருந்தோம்னாக்கா, முடியுங்கிறது வந்து நமக்கு என்னைக்குமே வராது. அதனால வந்து எதையும் நம்மால் சாதிக்க முடியும். எதையும் நம்மளால் பின்பற்ற முடியும். எதுவும் நமக்கு சாத்தியமே அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க முன்வைத்தீங்கன்னாக்கா, இதுவும் ஒரு சுலபமான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புலப்படும் வச்சுக்கங்களேன். அந்த விதத்துல வந்து இதை விட உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் என்னன்னா, நீங்க கத்துக் குடுக்கிற ஆசான்கள் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு சிறப்பா எடுத்துரைக்கிறாங்கங்கிறது தான் இதுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. சொல்ற விஷயங்கள வந்து நம்ம எந்த அளவுக்கு உள்ளார்ந்து நம்ம கவனிக்கணும், அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தவங்களும் நீங்க வந்து இதுல உணர்தல் வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். உணர்ந்தீங்கனாலே உங்களுடைய ஆரோக்கிய வாழ்விற்கு இது ஒரு பெரிய ஒரு அடித்தளம் அப்படின்தான். அடித்தளம் தான் கிடைச்சிருக்கிற வழிய, வாழ்க்கை முறைய வந்து நீங்க தான் வாழ்ந்து காட்டணும். அதனால வந்து இது கிடைச்ச உடனே நம்மளோட வாழ்க்கையெல்லாம் சிறப்பா ஆயிடும் அப்படிங்கிறத வந்து தவறுதலா யாரும் எண்ண வேண்டாம். இது ஒரு அடித்தளம் தான். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேஸ உருவாக்கி குடுக்குது. அது எப்படி இன்னைக்கு ஒரு மரம், செடி நம்ம வைக்கோல அந்த வேர் எப்படி நல்லா ஊனி அந்த காய்க்க ஆரம்பிக்குதோ, ஒரு மரம் வளர ஆரம்பிக்குதோ, அதே மாரி காலச்சக்கரம் வந்து உங்களுக்கு ஒரு இயற்கை வாழ்வியலுக்கு ஒரு பேஸ உருவாக்கி குடுக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அத வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை முறை தான் ஒரு மரமாகவோ, செடியாகவோ வாழ்க்கையை நீங்க பிரகாசமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. அந்த அளவுக்கு சிறப்பா நீங்க ஏற்படுத்திக்கணும். அந்த அளவுக்கு ஆசான்கள் நீங்க வந்து அகிலாம்மா சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க அத கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மனநிலையில எல்லாருமே இருக்கணும். கண்டிப்பாக வந்து இத நீ ஒவ்வொருவரும் வாழ்ந்தால் நேத்து நான் திரும்ப சொன்னது என்னன்னாக்கா, இந்த 1 மணி நேரம் எவ்வளவு நான் ஒரு நாளைக்கு வந்து எத்தனையோ மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து மொபைல கூட நம்ம பயன்படுத்த வேணாங்கிற ஒரு நோக்கத்துல தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா 2டே விஷயங்கள வந்து நம்ம வந்து இந்த காலச்சக்கரத்துக்காக பயன்படுத்துங்க அப்படிங்கிறது தான் அதாவது மொபைலையும் பயன்படுத்துங்க. நீங்க தொடர்ந்து அந்த காலையில ஒரு 1 மணி நேரத்த காலச்சக்கரத்துக்காக பயன்படுத்துங்க அப்படிங்கிறத தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து அந்த 1 மணி நேரங்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா, இவரு மாரி ஆசான்கள் வந்து நமக்கு எந்த அளவுக்கு அறிவுரை சொல்றாங்க, வாழ்க்கை முறைய நமக்கு வந்து அ வ வாழ்றதுக்கு சிறப்பா சொல்றாங்க அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்து சிறப்பா நீங்க வழி அந்த வழியில நடந்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக எல்லாமே சிறப்பாக அமையும். இன்றைய அந்த மௌன விரதமும், உண்ணா நோன்பும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டாம். கண்டிப்பாக செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு விஷயம். அம்மா வந்து சிறப்பா ஒவ்வொரு இதையும் நமக்கு வந்து தெளிவா குடுத்திருக்காங்க. இந்த 48 நாள் நிகழ்வு என்பது வந்து உங்களுக்கு ஒரு முன்னோட்டம் நிகழ்வு தான். அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து தொடர்ச்சியா நடக்கும்ல நீங்க வந்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு விஷயத்தை பத்தி அவங்க நமக்கு தெளிவா விளக்கம் குடுப்பாங்க.
உண்ணா நோன்புனா என்ன? மௌன விரதம்னா என்ன? அதனால என்ன பயன்கள் வருதுங்கிறது ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 2 வாரங்கள், 3 வாரங்கள் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து சிறப்பா வகுப்பு குடுப்பாங்க. அப்படிங்கவுள்ள நம்மளுடைய அந்த வாழ்க்கை பயணங்கள் வந்து எப்படி ஒரு நீரோடை ஓடிக்கிட்டே இருக்குதோ, அது மாரி நம்மளுடைய வாழ்க்கை முறையும் தெளிந்த நீரோடையாக ஓடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வா எல்லாருக்கும் அமைஞ்சிரும். அப்ப வந்து எந்த அளவுக்கு நம்ம தெளிவாயிட்டோங்கிறது எல்லாருமே உணரக்கூடிய காலங்கள் காலச்சக்கரம் உங்களுக்கு உணர்த்தும். மக்கள்லாம் வந்து நமக்கு சொல்லக்குள்ள நீங்க அந்த வாழ்க்கை முறையில வரணுங்கிறது தான் உண்மையான ஒரு வேண்டுகோள். கண்டிப்பாக எல்லாரும் பின்பற்ற வேண்டும். இந்த நிகழ்வை ஒரு அற்புதமான நிகழ்வை நமக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் அதாவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். விநாயகர் சதுர்த்தி. ஆதி முதல் கடவுள் அப்படிங்கிற மாரி நமக்கு இன்னைக்கு வந்து அற்புதமான ஒரு ஆதி முதல் விஷயத்த வந்து இன்னைக்கு அம்மா குடுத்துருக்காங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது சாதாரண விஷயம். இதுலன்னா நீங்க ஒண்ணுமே செய்ய போறதே கிடையாது. அதாவது ஸ்கிரீன யாரும் இது பண்ணாதீங்க. ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் ஸ்கிரீன யாரும் இது பண்ணாதீங்க தயவுசெய்து. ஓகே. அது மாதிரி வந்து இந்த விஷயங்கள் சாதாரண விஷயங்கள். எதுக்காக நீங்க வந்து இதுக்காக எதுக்கு நீங்க மெனக்கெடவே வேண்டாம். உண்ணா நோன்புக்கும் மெனக்கெட வேண்டாம். அ மௌன விரதத்துக்கு நீங்க எதுக்கும் மெனக்கெடவே வேண்டாம். நீங்கள் கரெக்ட்டா இருந்தா போதும் அப்படிங்கிறது. அத வந்து நீங்க சிறப்பா நமக்கு குடுத்துருக்காங்க. இன்றைய நிலையில் நமக்கு அற்புதமான உண்ணா நோன்பும், மௌன விரதமும் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்து அனைவருக்கும் அந்த சிறப்பான ஒரு மனநிலை ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி, நன்றிங்கம்மா. அவர்கள் சொன்ன அவங்க அடுத்தது சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த வாரங்கள் உங்களுக்கு இதை விட ஒரு அற்புதமான நிகழ்வுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்வுல இருந்து நீங்க கலந்துக்கிட்டு அவங்களுடைய அந்த பயிற்சி முறைகள வந்து ஒண்ணு ஒண்ணு வந்து கத்துக்கக்குள்ள இன்னும் சிறப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே பின்பற்ற வேண்டும் என்று அனைவருக்கும் கேட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த விநாயகர் சதுர்த்தி நல்லாளில் அனைவருக்கும் மீண்டும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களுக்கும், ரோட்டரி மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு ரோட் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்களுக்கும் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று இந்த நிகழ்விலே நமக்கு சிறப்பான ஆசனங்களையும், பயிற்சிகளையும் அளித்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், அ உண்ணா நோன்பும், மௌன விரதமும் பற்றி சிறப்பான ஒரு விளக்கம் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த அகிலா மேடம் அவர்களுக்கும் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா இந்த நிகழ்வுல கலந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்கள் நெறைய இருக்கும். இல்லன்னு சொல்லல. நெறைய இருக்கும். அந்த 48 நாள் நிறைவுல வந்து ஏன்னா வந்து இப்ப இருக்கிற சந்தேகங்கள விட அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கக்குள்ள இன்னும் சந்தேகங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கும். அதனால அடுத்தடுத்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கிறதுனால, அந்த 48 நாள் நிறைவுல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றபடி நாங்க வந்து இந்த கேள்வி பதில் செஷன் இருக்கும். உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த YouTubeக்கு உண்டான வாய்ப்பு நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு உண்டான வாய்ப்பு குறைவு தான். அதாவது 48 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க குடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தொடர்ச்சியா நேரடியா வாங்க. காலச்சக்கரத்தோட முழு எங்களுடைய விஷயம் என்னன்னாக்கா, நேரடியா அந்த காலை வேளையில அந்த நேரத்த நீங்க பயன்படுத்தி இந்த பயிற்சியில கலந்துக்கணும். அடுத்தது இந்த பயிற்சிய முழுமையா எல்லாரும் செய்யணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் என்பது ஒரு முக்கியத்துவமான அந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறதுனால நேரடியா கலந்துக்கிட்டா மட்டும் தான் அந்த முழு பயனை அடைய முடியும்ங்கிறதுனால, அந்த ஆசான்கள் வந்து குடுக்குற அந்த கருத்துக்களும், பயிற்சிகளும் உங்கள் உடலிலும், மனதிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துல தான் நம்ம அத குடுக்குறதுனால, எல்லாருமே நேரடியா கலந்துக்கிறதுக்கு 100% நீங்க முயற்சி செய்யுங்க. அப்படிங்கிறது தான் இந்த நேரத்துல எங்களுடைய ஒரு பெரிய ஒரு செய்தியா வைக்கிறோம். கண்டிப்பா எல்லாருமே அத பின்பற்றுவீங்க அப்படிங்கிறத நெனைக்கிறோம். அதே போன்று அதே மாரி அந்த நிகழ்வுல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நேரடியாக கலந்து கொண்டு இந்த நிகழ்விலே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.